இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிற முதல் காரியம் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. நம்மளை பார்த்து ஆண்டவர் அழைக்க வேண்டிய ஒரு அழைப்பு, என் பிரியமே, எனக்கு பிரியமானவளே, எனக்கு பிரியமானவனே என்று அழைக்கிற விதத்திலே நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இயேசுவின் இன்ப நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களோடு இருப்பாராக. உபாகமம் 33:12 பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன். அன்புக்குரியவர்களே, பெஞ்சமினுடைய ஒரு குணாதிசயம் கர்த்தருக்கு பிரியமானவன், அதாவது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறவன். இன்றைக்கு இந்த பெஞ்சமின் என்கிற பெயரை எடுத்துவிட்டு அந்த இடத்திலே என்னுடைய பெயரை, உங்களுடைய பெயரை போட முடியுமா? நாம் நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறீர்களா? உங்களையும் என்னையும் கர்த்தராகிய இயேசு பார்க்கும்போது, ஓ என் பிரியமே என்று சொல்லி அழைக்கிற விதத்தில் அவருக்கு பிரியமானவர்களாக வாழ்கிறோமா? பேச்சிலே, நடக்கையிலே, பார்வையிலே, கேள்வியிலே எப்படியெல்லாம் அவருக்கு பிரியமாக இருக்க முடியுமோ அப்படியெல்லாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறதா என்கிறதை யோசித்து பாருங்க. தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இன்றைக்கு விட்டு கொடுக்க வேண்டும், இன்றைக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அவரை எப்படியெல்லாம் பிரியப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் பிரியப்படுத்தி வாழ்வோமே. ஆனால் அவருடைய பிரியம் நம்மீது இருக்கும். அவர் பிரியம் நம்மீது இருக்கும் போது கேளாத நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ தீர்மானிப்போம். ஆசீர்வதிக்கப்படுவோம். God bless you.